சிம்மராசிக்காரங்க, நீங்கள் பணத்தை விட மான மரியாதைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தரக்கூடியவங்க. உங்ககிட்ட அன்பாக பேசினா உயிரை கூட தருவீங்க. ஆனால் அதிகாரத்தை காட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நபரை அடியோடு வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. கொஞ்சம் கூட தயக்கம் காட்ட மாட்டீங்க. இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது எல்லோரையுமே ஆழ பிறந்த ஒரு ராசி. ஆமாங்க, சிம்ம குரலுக்கு சொந்தக்காரங்களா நீங்கள் இருப்பீங்க. பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது சிங்கம் மாதிரி கெத்தா தைரியமாக யாருக்குமே பயப்படாமல் வாழ்கிறவங்களா நீங்கள் இருப்பீங்க. ஊருக்கே இந்த ஒரு விஷயம் தெரியும். சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. உண்மை உழைப்பை நம்பக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. ஆனால் கடந்த கொஞ்ச நாளாக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய புயலே அடிச்சிட்ருக்கு. அது ஒரு விதமான விரக்தி, ஏமாற்றம், நமக்கு ஏண்டா இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மன உளைச்சல் உங்களை ரொம்பவுமே வாட்டி வதச்சிட்ருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சூழல் நிதர்சனமான உண்மை இதுதான். யார் முன்னாடியும் தலை குனியாத நீங்கள் இப்போ சில சூழ்நிலைகளால் நீங்கள் கொஞ்சம் தயங்கி நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், அந்த சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகுது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். உங்கள் மன அழுத்தத்துக்கு காரணமான அஷ்டம சனி ராகுகேது கிட்டேருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும், இதையெல்லாம் பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் யதார்த்தமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், உங்கள் கேள்விக்கான விடை இந்த பதிவில் கண்டிப்பாக இருக்கும். சிம்மராசிக்காரங்க சுயமரியாதையும் தங்களை பற்றின பெருமையும் அதிகமாக கொண்டவங்களா இருக்கீங்க. அதே சமயம் ஏமாற்றத்தை வெளியில் சொல்ல மாட்டீங்க. இப்போ சொன்ன விஷயம் கரெக்டாக உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த சிம்ம ராசிக்காரங்க வெளியில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தெரிவிங்க, மனசுக்குள்ளே ரொம்பவுமே அழுத்தம் இருக்கும். குறிப்பாக எல்லோருக்குமே நல்லது பண்ணுற நமக்கு எதுக்கு இந்த கஷ்டம் வருது அப்படின்னு ஒரு குழப்பமான சூழலில் நீங்கள் இருப்பீங்க. பெரும்பாலும் நீங்கள் ரொம்பவுமே நம்பினவங்க ஒரு சில இடத்துல ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க. அது மனசுக்கு ரொம்பவுமே காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். உண்மையிலேயே உங்கள் லைஃப்பில் இந்த முறையான ஏமாற்றம் சிவராசிக்காரங்க ஒரு தடவையாச்சும் அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை அப்படின்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் மனசு லேசாகக்கூடிய ஒரு விஷயம் அது என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி ரொம்பவுமே ஒரு அதிருப்தியான சூழல் இருக்கும்போது நீங்கள் மனசார இறை வழிபாடு செய்யுங்க. எந்த இறை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த சிம்ம ராசிக்கு உரிய சிவபெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய 15 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் இந்த வாரம் பெற போகிறீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் சுருக்கமாக சொன்னால் கலவையான பலன்கள் இருக்குது. எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தோட தொடக்க நாளில் முதல் 15 நாட்கள் பாருங்கள், பயணங்கள், அலைச்சல், செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்புறம் அடுத்த 15 நாட்களில் மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்பட தொடங்கும். இந்த வாரம் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் அடுத்த வாரம் உண்மையிலேயே வரக்கூடிய வாய்ப்புகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல்ல சாதகமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். உங்கள் திறமை வெளிப்படுங்க. இது வரைக்கும் நீங்களே உங்களை பற்றி அந்த அளவுக்கு யோசிச்சு வச்சுருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வேணாம் அப்படின்னு விட்ட வேலையை கூட சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. அதை பார்த்து எல்லாமே ஆச்சரியப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறைஞ்சிருந்த திறமை வெளிப்படும். இதனால் நன்மதிப்பு உங்கள் பேரில் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் சிறப்பாக வேலை செய்கிறதுனால புதிய பொறுப்பு, பதவி உயர்வு, இது மாதிரி நல்ல நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு தலைமை பண்பு, அதுக்கப்புறம் பதவியில் உயர்வு, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயத்தை கண்டிப்பாக இந்த மாதம் பெறலாம். பணவரவை பொறுத்த வரைக்கும் பண கஷ்டம் இல்லைன்னா பெரிய கடன் பாதிப்புகள் எதுவும் இந்த மாதம் இருக்காதுங்க. உங்களோட முக்கியமான தேவைகளை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுங்க. அந்த வகையில் பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும். அனாவசியமான செலவை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், நடக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கும். பண வரவுக்கு பிரச்சனை இல்லை. வரவுக்கேற்ற செலவு இருக்கும், செலவுக்கேற்ற வரவு இருக்கும்.
ஆன்மீக நாட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்மீகம் மற்றும் பக்தி சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக தடைப்பட்டு வந்த சுப காரியம், திருமண முயற்சி இப்போ கைகூடுது. நட்புகளோட ஆதரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் செவ்வாயோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நண்பர்கள், தொழில்முறை தொடர்புகள் மூலம் மூத்த சகோதரர்கள்கிட்ட உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு அத்தியாவசியமான நேரத்தில் சரியாக கிடைக்கும். அவங்களோட ஒத்துழைப்பும் முழுமையானதாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு உறவு நீடிக்கும். உறவினர்கள் இடையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கருத்து வேறுபாடு வரலாம். அதனால் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக இருங்க, கவனமாக இருக்கணும். உங்கள் பேச்சிலையும் சரி, நடவடிக்கையிலும் சரி நிதானத்தை செயல்படுத்தினா உறவுகள் இடையில் சுமூகமான அன்பு நீடிக்கும். மற்றவங்களோட செயல் உங்களுக்கு தேவையில்லாமல் கோபத்தை கூட தூண்டுங்க. அதெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் நிதானமாக பொறுமை அந்த ஒரு விஷயத்திலும் செயல்படுங்க. முக்கியமாக வார்த்தைகளை நிதானமாக இருக்கணும். கோபத்தை குறைச்சிக்கோங்க. முடிஞ்சால் கோபம் படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அஷ்டம சனியோட தாக்கம் இப்போ தொடர்றதுனால கூட்டு தொழில் அல்லது புதிய திட்டங்களில் அவசரப்பட்டு முதலீடு செய்யாதீங்க. முதலீடு செய்யும்போது யோசித்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணுங்க. பேராசையை தூண்டி ஒரு சிலர்லாம் உங்களோட எண்ணங்களை இந்த மாதிரி புதுசாக முதலீடு போட சொல்லி வைப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை தவிர்க்க பாருங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சரியாக இருக்கா, பின்விளைவை பற்றி யோசித்து பிளான் பண்ணி முடிவு பண்ணுங்கள். ஆனால் அஷ்டம சனி தாக்கம் இருக்கும்போது புதுசாக முதலீடு செய்யும்போது கவனமாக இருக்கணும். அதனால தான். அதுக்கப்புறம் இந்த மாதம் யாருக்குமே எந்த ஒரு விதத்துலேயுமே மற்றவங்க வேலைக்காக பொறுப்பேற்கிறதோ இல்லைன்னா யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, முக்கியமாக வாக்குறுதி கொடுக்குறதோ வேண்டவே வேண்டாங்க. வாக்குறுதி கொடுக்கறத தற்காலிகமாக ஒத்தி வைங்க. இந்த மாதம் இந்த 3 விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்னென்னு பார்க்கலாமா? மற்றவங்க வேலையை பொறுப்பேற்றி நீங்கள் வாக்கு கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, அது கோர்ட்டு கேஸு பண விஷயமா இருந்தாலும் சரி, ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க. நான் இதை செஞ்சு தரேன், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வாக்குறுதி கொடுக்காதீங்க. உங்கள் திறமை நல்லாவே வெளிப்படணும்னு சொன்னோம். நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்துக்கு நன்மை வரும். வாக்குறுதி கொடுக்காமல் வேலையை செய்யுங்க, சிறப்பான உயர்வு வரும். அதிகமாக வேலை தொழிலில் நீங்கள் இப்போ ஈடுபடுறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். திடீர்னு வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். பொருட்களை அனுப்புறதுக்கு நீங்கள் அலையிற மாதிரி இருக்கும். அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு வரலாம். ஆரோக்கியத்தில் பெரிய அளவுக்கு தொந்தரவு கிடையாது. அதே போல் இந்த தோல் ஒவ்வாமை ஒரு சிலருக்கு வர வாய்ப்பு இருக்குங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கடைபிடிக்க என்ன பண்ணுமோ அதை சரியாக பண்ணால் பிரச்சனை எதுவும் வராது. சின்ன சின்னதாக உடல் உபாதை வரும். அதை உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கோங்க. இல்லை சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லி எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு பொதுவான காரியத்தில் வெற்றி தருங்க. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பாருங்கள். சந்திராஷ்டம காலங்களில் எப்போவுமே நீங்கள் மனசார இறைவனை வேண்டிக்கிட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க. தேவையில்லாமல் வரக்கூடிய பிரச்சனை தீரும். அதே போல் இந்த வாரம் புதிய முயற்சிகள், முக்கிய ஒப்பந்தம், நீண்ட தூர பயணம், இது 3மே வருது அப்படின்னா அதை தவிர்க்கிறது நல்லது. அலுவலகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தயவு செஞ்சு மற்றவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. உங்களோட ரகசியங்களுமே ரகசியமாக வச்சுக்கோங்க. இந்த அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுமே உங்களுக்கு முயற்சியின் பெயரில் நல்ல பலன் கிடைக்குது. ஆனால் பெரும்பாலும் கவனமாக செயல்பட வேண்டிய சூழல் உருவாகியிருக்கு. அப்படி இருந்தால் பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தொட்டது தொழுங்கும், நினச்சது நடக்கும் இறைவனோட அருளால். இந்த 15 நாட்கள் உங்களுக்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக அமைய துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறலாம். அதுக்கப்புறம் அதே வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தேவிக்கு நறுமணம் மிக்க மலர்களை சமர்ப்பணம் செய்து வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீரும். காரிய வெற்றி உண்டாகும். நறுமணம்னா நல்லா வாசனையாக இருக்கு இல்லையா, அந்த மலர்களை சாற்றி லட்சுமி தேவி வழிபடுறதுனால செல்வ நிலையில் உயர்வு வரும். தனதானியம் பெருகும். அன்னையின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில் இந்த 2 வழிபாடையும் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. எல்லா வகையிலுமே அன்னையின் அருள் கிடைக்க நீங்கள் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை தானமாக கொடுங்க. சிறப்பான நன்மை நிச்சயமாக வந்து சேரும். நீங்கள் செய்கிற உதவி பல மடங்கு உங்களுக்கு திருப்ப நன்மையாக வந்து சேரும். இறைவன் மேலே பாரத்தை போட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு துவளாமல் தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் முடிவு பண்ணால் நிச்சயமாக எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். இந்த சிம்மராசிக்காரங்க அது அற்புதமான ராசிக்காரங்க. உங்கள் திறமையால் கடினமான வேலையை கூட சிறப்பாக செஞ்சு முடிக்கிறவங்க. உங்களை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க.
அதனால் சின்ன சின்னதாக வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை கண்டு துவண்டு போகாமல் தைரியமாக கம்பீரமாக உங்கள் வாழ்க்கையில் நடைபோடுங்க. தோல்வியுமே உங்களை கண்டு ஓடிடும். வெற்றி பாதையை நோக்கி தைரியமாக நீங்கள் முன்னேறுங்க. வெற்றி தானாக வந்து சேரும். எல்லா வகையிலுமே நல்ல உயர்வு நல்ல அமைப்பு உங்களுக்கு வந்து சேரும். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் சிம்ம ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.